அன்னபூர்ணி வந்து கீழே விழுந்ததால வந்து பார்த்திங்கன்னா சிந்து போய் காப்பாற்றுறாங்க. அன்னபூர்ணி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உன் நிழல் கூட என் மேலே வந்து படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகா வந்து அன்னபூர்ணிக்கு வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுறதும் அவங்கள வந்து சிந்துவை வந்து வெறுப்பேற்றுறதும் சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடுப்பான சிந்து வந்து பார்த்திங்கன்னா செமையாக அவங்களோட ஆக்ஷன் மூலயமா அவங்களோட கோவத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பட்டும் வந்து திருந்தலையே இந்த சிந்துன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேகா வேணுட்டே அந்த குடும்பத்தில் வந்து ஒருத்தராகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம சிந்து எதிர்க்கலே வந்து வேணுட்டே வந்து பார்த்திங்கன்னா மகா மூலயமா சிவாவை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் தான் வந்து நம்ம சிந்துக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. எல்லாருக்கும் எடுத்து சொன்னாலும் பட் வந்து யாருமே கேட்குற மாதிரி இல்லை. நம்ம பைரவிக்கும் வந்து புரிய வைக்கிறாங்க கடைசியில். ஸோ பைரவியும் வந்து புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இசைக்கு வந்து காயத்ரி கிட்ட அட்டாச் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஐ மீன் நல்லவங்க மாதிரி போர்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக செலியன் வருவாங்க, திருப்பியும் வந்து இவங்க கிட்ட வந்து பேசலான்னு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த இசைக்கு வந்து பார்த்திங்கன்னா செலியனா எதுனா பண்ணுவாங்க. இவன் தான் வந்து நம்மள 2 பேரும் வந்து சேரத்துக்கு தடையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது மூலியமானாச்சும் நம்ம காயத்ரிக்கு உண்மை தெரிய வருதா, நம்ம இசைக்கு வந்து நடிச்சுன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து அன்னபூர்ணிக்கு வந்து தெரிய போகுது. நம்ம மகாவோடையும் அதுக்கப்புறம் இசைக்கியோட உண்மையான முகம் வந்து தெரிஞ்ச பிறகு அன்னபூர்ணி வந்து எப்படி ரியாக்ட் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது போல் நிறைய அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.